அப்போ எஸ் அது இப்போ நம்மர்கள் தொழிலுக்கு போனால் அங்கே பிரச்சனையாக இருக்கின்றது, விடமாட்டார்கள். அதனால நான் கடந்த 2-3 ஆண்டுகளாக யாழ்ப்பாணத்துக்கு போய் வந்த பொழுது சேந்தாங்குளத்திலே சந்திக்கு கடற்கரையோர் பக்கமாக, சந்திக்கு வடக்கு பக்கமாக, மேற்கு பக்கமாக, கடற்கரையோரமாக கோவிலுக்கு சேர்ந்த பிஷப்ஸ் ஹவுஸ் சேர்ந்த கோவிலும் காணியும் இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து 15-16 ஏக்கர் காணி அது கோவிலுக்கு கொடுப்பதற்கு பின்னர் முன் வந்தார். அதை நான் அதுவும் குடும்பத்தோடு திருச்செவரோடு சம்பந்தப்பட்ட காலத்தால் கேள்விப்பட்டுட்டு அவங்களோடு கதைக்காமலேயே அவரை நான் போய் சென்று எங்களுடைய சீந்த பந்தலில் இருக்கின்ற மது ஊரணி மக்கள் தொழில் செய்வதற்கு கடற்கரை காணி இல்லை, அந்த காணியை அவர் திருச்சபைக்கு கோவில் டைசஸுக்கு திருப்பி எழுதி கொடுப்பதாக இருக்கின்றது என்று கேள்விப்பட்டேன். அப்படி எழுதி கொடுப்பதாக இருந்தால் அந்த பகுதியை தொழில் செய்யக்கூடிய கடற்கரையிலிருந்து தொழில் செய்யக்கூடியதாக சீந்த பந்தலில் உள்ள மக்களுக்கு ஏதோ ஒரு பகுதி எங்களுக்கு எழுதி தர வேண்டும் என்று கேட்டிருந்தேன். உங்களுக்கு தெரியாது, கேட்பதற்கு காரணம் என்றால் அவருடைய திட்டவட்டம் என்னென்று அறியாமல் கொடுப்பார்களோ இதுக்கு ஏதாவது கற்ற போகின்றார்களோ என்று தெரியாமல் நமக்கு கேட்டிருந்தேன். யோசிக்கலாம் என்று அவர்கள் இதை எழுதி வைத்தார்கள். அதாவது அது யாருக்காவது விற்பதாக இருந்தால் முன்னுரிமையாக ஊரணி மக்கள் தொழில் செய்யக்கூடியதாக கடற்கரை பக்கமாக ஏதோ ஒரு வசதி செய்து தருவதாக சொல்லியிருந்தார்கள். மற்றது விற்காமல் அது கோவில் காணியாக கட்டிடமாக பார்த்திருப்பதாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு கடற்கரை தேவைப்படாது, தொழில் செய்வது தேவைப்படாது. அப்படி இருந்தாலும் கூட யோசிக்கலாம், சீந்த பந்தலில் இருக்கிற குடும்பங்களுக்கு யோசிக்கலாம். அதை சொல்லி நான் சொல்லிக்கொண்டு வந்து அடுத்த கிழமை எனக்கு யாழ்ப்பாணத்திற்கு போல வந்தது. ராஜன், நீங்கள் இந்த ஆலோசனை தந்துவிட்டு கூறியீர்கள், ஆனால் இப்பொழுது அந்த சென்னாங்குளம் அந்த கோவிலோடு சேர்ந்து நான் சொன்ன காணியை உட்பட அரசாங்கம் தங்களுக்குரியது சொல்லிவிட்டது. அரசு எடுத்து நான் உங்களுக்கு சொல்லவில்லை, ஆனால் அவரே எங்களுக்கு சொன்னார்கள் அடித்து இப்படிப்பாளர் ராஜன் யோசிக்க இல்லாதே என்றால் எங்களுக்கே நாங்களே அந்த காணிகளை பயன்படுத்த முடிகிறது. அரசு காணியை தன்னவர்களுக்கு கொண்டது. இதுதான் நிலைமை. ஆக 3 ஆலோசனை, அதில் 2 உடனடியாக செயல்படுத்த, ஒட்டுமொத்தமாக சமூகமாக செயல்படுத்த முடியாது. 1 வாசசாலை கட்டுவது, அடையாளத்தை நிர்ணயப்படுத்துவதற்கு முக்கியமானது. 2வது வசதியுள்ள தனிநபர்கள் அதற்கு முன்னாலே உள்ள காணியை 2 வரப்போ 3 வரப்பாக 5 பேர் சேர்ந்து தனித்தனியாக தங்களுக்கு சேர்த்து வாங்கிவிட்டால், தங்களுக்கென்றோ அல்லது தங்களுடைய குடும்பத்தினருக்கோ என்று வாங்கிவிட்டால், நீங்கள் பயன்படுத்தாவிட்டாலும் கூட அது நம்முடைய ஒரு காலத்தில் நம்முடைய மக்களுக்கு பயன்படும். நிறைய அதை குடியேற மாட்டாங்கள். பிற்காலத்தில் நீங்கள் உங்களுடைய விருப்பப்படி செய்து கொள்ளலாம். 3வது இந்த கடற்கரை காணி, அது நான் நினைத்தது சரிவரவில்லை. அப்படி ஏதாவது வாய்ப்பு இருந்தால் யோசிப்போம், இல்லை என்றால் அது 3வது கட்டமாக யோசிப்போம். சரியா? ஆக இதை பற்றி நீங்கள் திரும்பிச் செல்கின்ற பொழுது உங்கள் நாடுகளிலே உள்ள அமைப்புகளூடாக இதை இந்த வாசியசாலையோடு சம்பந்தப்பட்ட, அதாவது வாசியசாலை என்று நேற்று காய்ச்சிருக்கின்ற பொழுது கணனி அதெல்லாம் போடலாமே, பேப்பர் பழைய படிப்புகள் நம்ம சொல்கிறாங்க. அதுகள் வாசியசாலையோட பேதானே தவிர அது ஒவ்வொரு காரணங்களுக்கு பயன்படுத்தப்படலாம், தேவைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். வகுப்புகள் வைக்கலாம், தொழில் முயற்சிகள் கற்றுக் கொடுக்கலாம், ஒன்று கூட அல்லது கம்ப்யூட்டர் லெசன்ஸ் அப்படி ஏதாவது செய்து கொண்டு இருக்கலாம். அது வேறு. ஆனால் அந்த கட்டிடம் நாங்கள் இனத்தை விட அந்த ஐடியா, இன்றைக்கு அல்லாடன் சொன்ன ஐடியா உடனே நாங்கள் கதைத்ததான் என்றால் இந்த அடையாளத்தை நிர்ணயப்படுத்துவதற்கு ஊரணி கிராமம் தனிப்பட்ட குடும்பங்களாக இருப்பதில் இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக பொதுவாக ஒரு அமைப்பு, ஒரு மண்டபம் ஏதோ இருக்கின்றது, ஊரணி கிராமம் என்ற அதோட ஏதோ பேரை போட்டு வைத்திருந்தால் அந்த அடையாளம் ஆக அந்த காணிக்கு மட்டுமல்ல, அந்த கிராமத்துக்கு மட்டுமல்ல, எங்களுடைய ஊரணி சந்ததிக்கு அது அவசரமாக தேவைப்படும். அதை நான் உங்களுக்கு முன்னாலே மீண்டும் ஒரு இந்த கமிட்டியின் சார்பில் வைக்கின்றேன். மற்ற இந்த முயற்சி எடுத்த ஒன்று உடலை ஒழுங்கு பண்ண இத்தனை திறமையான அளவுள்ள
இளைஞர்களையும் இளம்பெண்களை பார்க்கிறோம். இவ்வளவு தரமான நிகழ்ச்சிகளை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய இந்த உலகம் வளர்வதற்கு பல பேர் உதவி செய்தார்கள். சங்கங்களாக யோசித்தால் வெள்ளனை கூறப்பட்டது போல பிரான்ஸ் முக்கிய பங்கு கொடுத்திருக்கின்றது, முன்னோடியாக செயல்பட்டிருக்கின்றது. தனிப்பட்டவர்கள் ஆலோசனை தந்து விருந்து கொடுக்க போனது எல்லாம் இல்லை, அது பயனுள்ள காணிகளாக அல்லது மக்களுக்கு தேவையானதாக அஞ்சல் சொன்னது போல துவக்கிவிட்டது போல வெவ்வேறு ஆலோசனைகள் தந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் நமது கிராமம் அடையாளத்தை நிர்ணயப்படுத்த புத்தகத்தின் ஊடாக பெயர்களின் ஊடாக அஞ்சல் நீங்கள் பிந்தி வந்தீங்கள் ஒரு செய்தி ஒன்று சொன்னான் இவர்களுக்கு. ஓர்மி என்ற பெயர் பிரான்ஸ் இவ்ரி என்ற இடத்துல ஒரு தமிழ்ல கேக் கொடுத்து வச்சிருக்கிறோம். அதே கேட்டபோது எனக்கு தெரியாது பிரெஞ்சு பேர் என்று சொல்லி சொன்னார்கள். எனக்கு உங்களோட புத்தகத்தை பார்த்த பிறகுதான் உங்களோட கதை விளக்கத்தை கேட்ட பிறகுதான் ஓர்மியம் தான் எனக்கு தெரியும். இதை பற்றி நாங்கள் அடிச்சு சொல்ல ஒரு வாய்ப்பு நீங்கள் தந்துருக்கிறீங்க சொல்லி அவங்க பாராட்டினாங்க. ஆக இத்தகைய முயற்சிகளில் ஈடுபட எங்கள் திறமைகளை பயன்படுத்த கிராமத்துக்கு அடையாளத்தை உறுதிப்படுத்த இத்தகைய ஒன்று ஊழல்கள் உங்களுடைய ஒத்துழைப்புகள் தொடர வேண்டும் என்று உங்களை கேட்டு வாழ்த்தி இதை ஒழுங்கு செய்த குழுவினரிடம் மைக்க கொடுக்கின்றேன்.